ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டு பக்கத்துலேயே விண்டேஜ் வெஹிக்கிள் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நானே என் சின்ன பையனை போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த ஷோட மெயின் என்ன அப்படின்னா, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 50s 60s உள்ள வெஹிக்கிள்ஸு. அதில் அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்க மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அதுக்கப்புறம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் வண்டி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் காட்டணுன்றதுக்காக இந்த ஷோ வருஷம் ஒவ்வொரு ஏரியாவில் பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் இந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருந்தது. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் துருன்ட்டு இது என்ன அது என்ன நிறைய கேட்டுட்டு நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோ நடத்துனவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வயசானவங்க தான். அவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த காலத்தில் எப்படி ட்ராவல் பண்ணோம், எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்ற கான்செப்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு தெரியணுன்ற மெயின் ரீசன் தான். இந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் கம்மியாக தான் கொண்டு வந்தாங்களாம். ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப க்ரௌடட் ஏரியா. அதுவும் வீக்கெண்ட் அப்படின்னாலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால குறிப்பிட்ட சில வெஹிக்கிள்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விண்டேஜ் ஷோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ட்ராவல் தான். டபுள் டெக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். இந்த பஸ் ட்ராவல் 10லேருந்து 15 நிமிஷம் ட்ராவலு நம்ம லோக்கல் ஏரியாலே சுற்றி காட்டுவாங்க. இந்த பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும். யார் ட்ராவல் பண்ணலாமோ அவங்க போய் அங்கே நின்னோன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். டோட்டலி ஃப்ரீ தான். சின்ன பையனுக்கு இந்த பஸ்ஸில் போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் ப்ராம் வச்சதுனால உள்ள அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பஸ்ஸையும் பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள பஸ்ஸையும் பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே மக்கள் அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விண்டேஜ் பஸ் ஷோவில் உள்ளவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப வயசானவங்க தான். இது ஒரு வேலையாக பண்ணாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஷோ பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. புது ஜென்ரேஷனில் எவ்வளோதான் புது புது எக்யூப்மெண்ட்ஸ், புது புது வெஹிக்கிள், புது புது விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாலும் நம்ம ஓல்டன் ஏஜில் யூஸ் பண்ண பொருட்கள், நம்ம வீட்டிலே சில பொருட்கள் இருந்தால் அது எவ்வளோ ஒரு மெமரியாக பார்ப்போம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு குட்டி சந்தோஷம் தான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில பொருட்கள் பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த விண்டேஜ் பஸ் பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் மாட்டு வண்டி எனக்கு ஞாபகம் வருது. மாட்டு வண்டியில் நான் குழந்தையா இருக்கும் போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு மாட்டு வண்டி ஞாபகம் இருக்குது, ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாட்டு வண்டி பிடிக்குன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டேஜ் பொருள்லாம் இன்னமும் நம்ம ஊரில் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் மெமரிஸாகவும் வச்சிட்ருக்காங்க. சில பேர் ஃபேன்சிக்காகவும் வச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.